ஆக கட்சி அமைப்பது சினிமா டயலாக் பேசுவது என்பது அது தன்னை சினிமாவில் பேசுவது நடிப்பது என்பது ரியாலிட்டியே வராது. ஆக இளைஞர்கள் திசை திரும்பாமல் நல்வழிப்படுத்துகின்ற ஒரு திட்டம் இந்த விளையாட்டு துறை. அந்த துறையை பொறுப்பேற்று இங்கே இந்த இளைய வயதில் அவர் சுற்றி 2 தேர்தலில் நாடாளுமன்றம் இருந்தாலும் சரி, உள்ளாட்சி அமைப்பாக இருந்தாலும், சட்டமன்ற தேர்தல் இருந்தாலும் பணியாற்றி தான் அவர் வந்திருக்கின்றார்கள். ஆக மன்னராட்சி என்பது சினிமாவில் மன்னராட்சி இருக்கும். பாப்பா நடிப்பாங்க, கதாநாயகர் வருவாங்க, எவ்வளோ டூப்பு போடுவாங்க எல்லாம் தெரியும். அது டூப்பு போடுற இயக்கம் இது இந்த கூட்டணி இல்லை, இயக்கமும் இல்லை. இது மக்கள் கொள்கையுடன் கொடுக்கின்ற கூட்டணி, கொள்கை உள்ள இயக்கங்கள், கொள்கை உள்ளது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தினம் இங்கே பெண்கள்லாம் இப்போ இந்த பெண்கள்லாம் இருக்கின்றார்களா, அந்த அமைப்பில் உள்ளாட்சி அமைப்பிலும் சரி, சட்டமன்றத்தில் எல்லாத்திலும் அவர்களுக்கு பங்குகள் கொடுக்கிறது. இங்கே இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. அதே போல் இடஒதுக்கீடும் கொடுக்கிறது. இது ஒரு ஷூட், அது மாதிரி ஷூட்டிங்பாங்கள்ல. இப்போ ஒரு படத்தை பார்த்தா கிரவுண்டில் பார்த்தா ஒரு கூட்டம் போட்டு அது எப்படி பேசுவாங்களோ அதே ஸ்டைல் தான் அப்படியே பேசுகிறாங்க. ஆக இது என்ன சொன்னீங்க, மைனஸா? யாரை மைனஸ் ஆக்குவாங்கன்னா அப்போ பார்த்து மக்கள் பதிவில் இருப்பாங்க. எப்படி அதே சினிமாவில் அவங்க நடிக்கிறாங்கள, அதை மன்னார பேர் நடிச்சுட்டுப்பாங்க, நடிக்கிறாங்க. இங்கே அவருக்கு இன்னும் தெரியாது, உலகம் சினிமாவிலே இருந்துட்டுருக்காரு. மக்களுடைய பிரச்சனை தெரியும். மன்னராட்சியாக குடியரசாக மக்கள் அது படத்தில் நடித்தாரா அந்த நினைவாக சொல்லிட்டுப்பார். உழைப்பால் தேர்ந்தெடுக்கணும். அவருக்கு அடுத்து தான் இப்போ உழைப்பால் தான் இப்போ முதலமைச்சராக இங்கே வந்திருக்கார். நம்முடைய முதலமைச்சராக வந்திருக்காருன்னா கிட்டத்தட்ட அவர் பொறுப்பு, அவர் கட்சியினுடைய செயல் தலைவராக இருக்கும்போது அப்போது சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைத்தார். அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலை வெற்றி பெற வைத்தார். அப்புறம் அவர் கட்சி எப்போல்லாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இவ்வளோ பேரை வெற்றி பெற வைத்தார். உள்ளாட்சி அமைப்புகளை ஒன்றிய சேர்மனாக கட்சிக்கான பொறுப்பு வைத்தார். கூட்டணிகளுக்கு எல்லோரும் அரவணைத்து கொண்டு இதுவரையில் இந்தியாவில் இப்போ இதுவரை தொடர்ச்சியாக எப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட்டணி இருந்தோமோ அதை விடாமல் இதுவரையில் தொடர்ச்சியாக அந்த கூட்டணி நிலைத்து கொண்டு இருக்கிறது. கடந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டமன்ற தேர்தலில் இதே கூட்டணி, அதுக்கு பிறகு ஆட்சி அமைக்கும்போது கூட்டணி, உள்ளாட்சி அமைப்பில் கூட்டணி, இதே கூட்டணி, பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி தேர்தலில் கூட்டணி இந்த தொடர்கிறது. இது சீசனுக்காக கூடுற கூட்டணி இல்லை, கொள்கை உள்ள கட்சிகளுடன் கூடுகின்ற கூட்டணி. இது பிஸ்னஸுக்காக கூடுற இயக்கங்கள் இல்லை. இது ஒரு பிஸ்னஸாக இது சில கட்சிகள் புதிய கட்சிகளாக இருக்கலாம், பழைய கட்சியும் இருக்கலாம். இது பிஸ்னஸ் பண்ணுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. கலைஞர் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தோன்றியிலிருந்து எந்தெந்த துறைகள் உருவாகி இருக்கிறது, எந்த துறைகள் மூலமாக திட்டங்கள் உருவாகிறது என்பதை அவர் கிட்டத்தட்ட 15 நிமிடம் அவரே பேசினார். ஆக மன்னராட்சி என்பது சினிமாவில் மன்னராட்சி இருக்கும். பாப்பா நடிப்பாங்க, கதாநாயகர் வருவாங்க, எவ்வளோ டூப்பு போடுவாங்க எல்லாம் தெரியும். அது டூப்பு போடுற இயக்கம் இது இந்த கூட்டணி இல்லை, இயக்கமும் இல்லை. இது மக்கள் கொள்கையுடன் கொடுக்கின்ற கூட்டணி, கொள்கை உள்ள இயக்கங்கள், கொள்கை உள்ளது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தினம் இங்கே பெண்கள்லாம் இப்போ இந்த பெண்கள்லாம் இருக்கின்றார்களா, அந்த அமைப்பில் உள்ளாட்சி அமைப்பிலும் சரி, சட்டமன்றத்தில் எல்லாத்திலும் அவர்களுக்கு பங்குகள் கொடுக்கிறது. இங்கே இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. அதே போல் இடஒதுக்கீடும் கொடுக்கிறது. இங்கே போராட்டம் நடத்தியவர்களுக்கெல்லாம் இப்போ இடஒதுக்கீடு கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்ற இயக்கம் இப்போ இன்று முளைத்த இது இல்லை. ஆக கட்சி அமைப்பது சினிமா டயலாக் பேசுவது என்பது அது தன்னை சினிமாவில் பேசுவது நடிப்பது என்பது ரியாலிட்டியே வராது. ஆக இளைஞர்கள் திசை திரும்பாமல் நல்வழிப்படுத்துகின்ற ஒரு திட்டம் இந்த விளையாட்டு துறை. அந்த துறையை பொறுப்பேற்று இங்கே இந்த இளைய வயதில் அவர் சுற்றி 2 தேர்தலில் நாடாளுமன்றம் இருந்தாலும் சரி, உள்ளாட்சி அமைப்பாக இருந்தாலும், சட்டமன்ற தேர்தல் இருந்தாலும் பணியாற்றி தான் அவர் வந்திருக்கின்றார்கள். சில வேஷம் போடலாம், அது புரிஞ்சுக்கோ.
அழுத்தம் யாரையும் நாங்கள் அழுத்தம் கொடுக்கலையே. இப்போ அவரும் வந்து இப்போ அவரும் திருமாவளவனை பொறுத்தவரையில் அவரும் வந்து கிட்டத்தட்ட கலைஞர் அவர்கள் இருக்கும்போது அப்போது அதிமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது அப்பொழுது அங்கே ஆளுங்கட்சி அப்போது உள்ளாட்சி தேர்தலில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அப்போது அங்கிருந்து வந்து திமுக கூட்டணி வைத்து இதுவரையில் தடம் புரளாமல் இன்று வரை கூட்டம் யாருடைய அழுத்தமும் இல்லாமல் ஒரு இன்னும் சொல்ல போனால் ஒரு ஜனநாயக கூட்டணி என்றால் கூட்டணியை மதிக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் முதல்வர் அவர்கள். அவருடைய பண்பாடு மற்றவர்களை மதிக்கின்றவர். அத்தகைய பண்பாடு உள்ள அவர் மதிக்கப்படுகின்றார்கள். அத்தகைய தலைவராக இருக்கின்ற காரணத்தால் அவர் இந்த கூட்டணி யாருக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டிய வேலையும் எங்களுக்கு இல்லை. ஆக அவர்கள் இந்த தினம் அவருடைய திருமாவளுடைய சின்னம் இந்த தினம் இப்போ வந்து அழுத்தம் கொடுத்து நாங்கள் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒன்றும் யாரும் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. இது ஒரு அது மாதிரி ஷூட்டிங்பாங்கள்ல. இப்போ வந்து ஒரு படத்தை பார்த்தா டவுனில் பார்த்தா ஒரு கூட்டம் போட்டு அது எப்படி பேசுவாங்களோ அதே ஸ்டைல் தான் அப்படியே பேசுகிறாங்க. ஆக இது வந்து என்ன சொன்னீங்க, மைனஸா? நான் யாரை மைனஸ் ஆக்குவாங்கன்னா அப்போ பார்த்தோம். அது அவங்க கட்சி, அது கட்சியெல்லாம் அதான் இப்போ ஊடகம் தான் நீங்கள் இருக்கீங்களே ஈரப்பேனா. சரி போதும்.